திருநெல்வேலி மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் அறிவித்திருந்த நிலையில் கூட்டம் நடத்த போதுமான உறுப்பினர்கள் இல்லாததால் கூட்டத்தை தேதி அறிவிக்காமல் ஒத்திவைக்கப்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சியின் சாதாரண மற்றும் அவசர கூட்டம் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு சில கவுன்சிலர்கள் மட்டும் வந்திருந்ததால் போதுமான மாமன்ற உறுப்பினர்கள் இல்லாததால் மேயர் சரவணன் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்து வெளியேறினார். இதுகுறித்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூறுகையில், தேர்தல் காரணமாக 3 மாதமாக கூட்டம் நடைபெறாத நிலையில் தற்போது இந்த கூட்டமும் நடைபெறவில்லை. மக்கள் பணி வெகுவாக பாதித்துள்ளது என்று தெரிவித்தனர். கோவையில் கல் இறக்கும் தோட்டத்தில் தென்னம்பாளைகளை காவல்துறையினர் வெட்ட வருவதாக கூறி விவசாயிகள் கம்பிவேலியுடன் சார் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பானது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, ஆனைமலை, வேட்டைக்காரன்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் கல் இறக்கி விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அனுமதியின்றி கல் இறக்கி விற்பனை செய்யும் விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆனைமலை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கம்பி வேலிகளுடன் கல் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என பதாகைகளை ஏந்தி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமலூரில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் கள்ளக்குறிச்சி, கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து 65 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் சாராய விற்பனையை கண்டுகொள்ளாத அதிகாரிகளை கைது செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வெங்கடபதி கலந்து கொண்டு பேசினார். கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, விற்பனை செய்வது அனைத்தும் காவல்துறைக்கு தெரியும் எனவும் காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் உள்ளதாகவும் கூறினார். மேலும் காவல்துறை மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் அனைவரையும் பணிநீக்கம் செய்து அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று பேசினார். ஸ்ரீமுஷ்ணத்தில் வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை மற்றும் காவல்துறையில் நடக்கும் முரண்பாடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீமுஷ்ணத்தில் வட்டாட்சியர் அலுவலகம், பத்திரப்பதிவுத்துறை, மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையில் நடக்கும் முரண்பாடுகளை கண்டித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை பணியாளர்களை வைத்து பணிகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும், பத்திரப்பதிவுத்துறை புரோக்கர்களின் பிடியில் இருப்பதை களைய வேண்டும், மருத்துவத்துறையில் போதுமான மருந்துகளை கைவசம் வைத்து பொதுமக்களுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மருத்துவ வசதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குன்றத்தூரில் வெளிமாநிலங்களில் இருந்து கடத்தி வரப்பட்ட 23 டன் கூட்கா பள்ளம் தோண்டி தீ வைத்து எரிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட கூட்காவை குன்றத்தூர் போலீசார் பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி பறிமுதல் செய்யப்பட்ட கூட்காவை அழிக்கும் பணியில் குன்றத்தூர் போலீசார் ஈடுபட்டனர். இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட 23 டன் கூட்காவை குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு பின்பகுதியில் உள்ள காலி இடத்தில் பள்ளம் தோண்டி கொட்டி தீ வைத்து எரித்தனர். இதில் குன்றத்தூர் இன்ஸ்பெக்டர் வேலு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.